கல்வி நிலையத்திற்குள் நுழைந்த கவுன்சிலரின் கார் அந்த மழைக்கால மதியத்தில் பள்ளி வளாகம் எதிர்பாராத பரபரப்பில் மூழ்கியிருந்தது. காரின் வேகம் தாண்டி புகுந்த கந்தசாமியின் கார் ஒரு சிறிய புயலாக கருதப்பட்டது. நேராக தலைமை ஆசிரியர் அறைக்கு முன் நிற்கும் அந்த காட்சி எல்லோரிடமும் கலவரத்தை ஏற்படுத்தியது. பதறிய தலைமையாசிரியர் பத்மநாதன் அவருடைய வகுப்பை திடீரென விட்டு உள்ளே நுழைந்தார். உடனே கவுன்சிலர் கந்தசாமி கார் கதவை திறந்தவுடன் உள்ளே நுழைய பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியர்களும் கண்ணை கட்டிய மரம் போலவே மழம்படிந்தனர். மாணவர்கள் தங்கள் இடங்களில் உறைந்து அவர்களின் மனதில் ஏதோ பாரமாய் நின்றது. திடுக்கிடும் நிகழ்வு சில மணி நேரங்களுக்கு முன்னரே பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. மழை பெய்ததால் அவசரத்தில் மேஜை நாற்காலிகளை உள்ளே கொண்டு செல்லும்போது அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சிலர் கவுன்சிலர் மகன் பணியில் சேர்க்கப்பட்டார் என்று வீடியோவை வளைத்துப் பேசினர். இதனால் மழையின் ஆர்ப்பாட்டத்தை விட இணையத்தில் தந்தார்கள் பிரச்சனை. திருப்பம் கவுன்சிலர் கந்தசாமியின் வருகை அந்த சர்ச்சையை கூடுதலாக இழுத்து வந்தது. ஏற்கனவே பள்ளி நிர்வாகத்தையும் கல்வித்துறையையும் கவலை கொள்ள வைத்திருந்த அந்த புகார்கள் காவல்துறையையும் மீடியாவையும் திசை திருப்பின. ஆனால் கவுன்சிலரின் வருகை எதிர்பார்த்ததை மாறாக அமைந்தது. எந்த தவறும் இங்கே நடக்கவில்லை. என் மகனின் செயல்களை பெரிதாக்கிவிடாமல் அவர் ஒரு மாணவன் மட்டுமே என்பதை உங்க மனதில் வையுங்கள் என்றார் கந்தசாமி. தன்னை சார்ந்த கட்சி நண்பர்களிடமும் ஊடகங்களிடமும் சமாதானமாகச் சிரித்தபடி பேசினார். வெளிப்படையான முடிவு அவரது நேர்மையான அணுகுமுறையால் தலைமை ஆசிரியர் பத்மநாதனின் மனதில் நம்பிக்கையும் அமைதியும் பிறந்தது. கந்தசாமி அவசரமாக நின்று, நான் படிக்கவில்லை என்பதற்காக என் மகனின் வாழ்வை நொறுக்கக்கூடாது. அவரை எச்சரிக்கவும் ஆனால் பயப்படாமல் நல்லது செய்யவும் வழிகாட்டுங்கள் என்று கூறியதும் பள்ளியின் அமைதி மீண்டும் நிலை பெற்றது. புதுமையாக சிந்திக்க கற்ற கந்தசாமி கல்வியின் அடிப்படையில் தனது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உதவ வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் வெளியேறினார். தலைமை ஆசிரியர் பத்மநாதனின் மனம் புதிய அடையாளத்தை அடைந்தது. நம்மை முறையாகச் செயல்படச் செய்கிற சூழல் இதுவே என தன் மனதில் எழுந்த உறுதியுடன் ஒரு புதிய நோக்கத்துடன் அவர் பள்ளி நடவடிக்கைகளில் இறங்கினார்.